கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கீரைக்கு ஃபேன்ஸே ஆகிடுவாங்க. கீரை சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதனால் உங்கள் குழந்தைகள் கீரை சாப்பிடல அப்படின்னா எந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விதத்தில் செஞ்சு கொடுங்க. இதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. ஓகே, இந்த கீரை செய்கிறதுக்கு எந்த கீரையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கீரை நல்லா வெந்ததும் கீரையை தனியாக ஃபில்டர் பண்ணி கீரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே இதுக்கு குட்டி குட்டியாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வேக வச்ச இந்த கீரையை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதோட ஹைலைட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். ஸோ இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை நல்லா இதோடு நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். கடையணும் அப்படிங்கிறதுக்காக மிக்சியில் போட்டு அரைச்சிடலான்னு மட்டும் அரைச்சிடாதீங்க. அதோட டேஸ்ட்டே நமக்கு தெரியாமல் போயிடும். மத்து வச்சு அங்கங்கே மசிச்சு விட்டோன்னா இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நசுங்கின மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மிக்சியில் அடிச்சோம்னா ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக நம்ம இந்த கீரையை ரெடி பண்ணியாச்சு. இதை சுடு சாதம் போட்டு நல்லா மணக்க மணக்க கொஞ்சம் நெய் விட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும்.